ஹலோ கைஸ், வெல்கம் டு எங்களுக்கு சமைக்க தெரியாத குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ணுற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா விழிஞ்சம் கோழி பொரிச்சது. அதை வந்து ஒரு கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு. அதை இன்றைக்கி நம்ம வந்து உங்களுக்கு சூப்பராக செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செம்மையாக பொரிச்சு செம்மையாக சாப்பிட்றோம். அழகாக இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாஸ்லாம் அப்போ தான் நல்லா பிடிக்கும். இப்போ வந்து விழிஞ்சம் கோழி பொரிச்சதுக்கு தேவையான மசாலா என்னென்ன இருக்குது நம்ம பார்த்துடலாம். இடித்த சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு, இடித்த மிளகு, இடித்த இஞ்சி, இடித்த சோம்பு, இடித்த வரமிளகாய், கருவேப்பிலை, இடித்து வச்ச பொருளெல்லாம் நம்ம கோழியோட கலந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மிக்சிங்க்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், கல் உப்பு, மூணு லெமன் புளிஞ்சிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் 2 கையளவு ஊற்றிருக்கோம். அந்தளவு ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த எல்லா மசாலாவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி ட்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சிக்கன் ஊற வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம தேவையான அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இடித்த வெங்காயம், சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு, இடித்த இஞ்சி, சோம்பு, இடித்த மிளகு, இடித்த வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா அருமையாக மிக்ஸ் பண்ணிட்டோம்மா. பாருங்கள் நல்லா இருக்கும். பாருங்கள் பாருங்கள். இந்த சிக்கனோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறது தான். இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து 1 by 1 பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அருமையாக வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எல்லா சிக்கனையும். கோழி வந்து அப்படியே மொறுன்னு அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாயங்கால டைமில் ஓகே
இந்த வறுவலும் இந்த தேங்காய் எண்ணெய் வாசனைக்கும் ஆஹா ஆஹா பரோட்டா செம்ம அருமையாக இருக்குது. விழிஞ்சம் கோழி பொரிச்சது செம்மையாக பொரிச்சிட்டோம். அது கூட சுட சுட பரோட்டாவும் எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து நம்ம பொரிக்கும் போது உதிர்ந்து விழுகுது அந்த மசாலா இருக்குது பாருங்கள், அது ஸ்டைலே அப்படி தான். அதுதான் இதோட காம்பினேஷனே வந்துட்டு. ஸோ ஒரு பிஞ்ச் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எனக்கு. அருமையாக இருக்குப்பா. லெக் பீஸ் பாருங்கள், நல்லா ஜூஸியாக வேறு லெவலில் இருக்குது, ஜூஸியாக இருக்குது. இந்த பரோட்டாக்கு வந்து கிரேவியே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.